இப்போ சந்தோஷம் எப்படி வரும்னா கடையில வாங்க முடியாது, வேற எங்கேயும் வாங்க முடியாது. நாமளே கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்தா சந்தோஷப்படுறதுக்கு பல விஷயம் இருக்கு. துக்கப்படுறதுக்கு 1000 விஷயம் இருந்தாலும் சந்தோஷப்படுறதுக்கு பல விஷயம் கர்த்தரோட பிள்ளைகளுக்கு இருக்கு. என்ன சந்தோஷம் தெரியுமா? கர்த்தர் என் தேவனாயிரு, என்னை ரட்சித்து இருக்கிறாரு, என்னை விட மாட்டார். கருவுல கண்டு இருக்கிறாரு, தெருவுல விட மாட்டார். கடந்த வாரம் எனக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னு சொல்றவங்களாமேன்னு சொல்லுங்க. நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கிறாரு, அவருடைய வார்த்தையை கேட்க வைத்திருக்கிறாரு, நம்ம மறிக்க வேண்டிய நம்மளை பிழைக்க வைத்திருக்கிறாரு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இன்னும் நம்ம ஜீவனோடு இருக்கிற ஹார்ட் பீட் இருக்குதுன்னா கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு சபையை கொடுத்திருக்கிறாரு, வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சிலதெல்லாம் இருக்கும் போது நமக்கு தெரியாது, இல்லாத போது அதோடைய வேல்யூவே தெரியும். அப்பா அம்மாவும் சரி, நம்ம கூட பிறந்தவங்களும் சரி, சபையும் சரி, ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, நமக்கு இருக்கும் போது அவங்களோட வேல்யூ தெரியாது. ஒரு காரியம் நமக்கு இருக்கும் போது தெரியாது, அது இல்லாத போது தான் அதோடைய வேல்யூ அதுக்கு ரைஸ் ஆயிடும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? இருக்கும் போதே அதுக்கு வேல்யூ கொடுத்தா அதுதாங்க ஆசீர்வாதமே. அது நமக்கு ஆசீர்வாதமா தெரியும். சில விஷயம்லாம் ஐயோ மறுபடியும் பொண்ணு மறுபடியும், நான் நினைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. கர்த்தர் பிள்ளைகள் இல்லாத இடத்துல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரா, அதுவே சந்தோஷம். நமக்கு கர்த்தர் கொடுக்கிற எதுவுமே ஆசீர்வாதம் தான். அப்படிதான் நம்ம பெற்றுக்கணும். ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா எதுவும் உயர்வு தாழ்வும் கிடையாது, எல்லா நிலைமைகளிலும் என்ன சொல்றான், நான் சந்தோஷமா இருக்க படிச்சுக்கிட்டேன்னு சொல்றான். இப்போ சந்தோஷம் எப்படி வரும்னா கடையில வாங்க முடியாது, வேற எங்கேயும் வாங்க முடியாது. நாமளே கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்தா சந்தோஷப்படுறதுக்கு பல விஷயம் இருக்குது, பல விஷயம் இருக்குது. நமக்கு சந்தோஷப்பட, துக்கப்படுறதுக்கு 1000 விஷயம் இருந்தாலும் சந்தோஷப்படுறதுக்கு பல விஷயம் கர்த்தரோட பிள்ளைகளுக்கு இருக்குது. என்ன சந்தோஷம் தெரியுமா? கர்த்தர் என் தேவனா இருக்கிறார், என்னை ரட்சித்து இருக்கிறாரு, என்னை விட மாட்டார். கருவுல கண்டு இருக்கிறாரு, தெருவுல விட மாட்டார். அவரை நம்பி இருக்கிற பிழைப்பேன். ஆமென் சொல்லுங்க. அவரை நம்பி இருக்கிற நான் பிழைப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரை நம்பி இருக்கிறேன், பிழைப்பேன். அவ்வளவுதான். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். நீதிமான் எதனால பிழைப்பானா? விசுவாசத்தினாலே பிழைப்பான். ஆகையால நமக்கு பிழைப்பு கொடுக்கிறவர் ஆண்டவர். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எப்போ நம்ம தேங்க் பண்ற ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் நம்ம ஆண்டவர் செய்யற பெரிய காரியங்களுக்கு நம்ம பிடித்து கொள்ள முடியும். இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஆண்டவரே நீங்க செய்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நீங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஈவன் ஃப்ரம் ஸ்மால் திங்ஸ் பிகின் டு தேங்க் காட். Thank God. There are so many things to thank God. So many things. ஒரு 10 விஷயம் சொன்னா எத்தனை பேர் சொல்லுவீங்களோ இல்லையா? 1000 விஷயம் சொல்றதுக்கு நமக்கு நாவுகள் வரும். முதல்ல 10க்கு நன்றி சொல்லுங்க, அது 11ஆ மாறும். ஆமென். தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல காரியங்கள் இருக்குது. அதனால நம்ம இன்னைக்கு சத்தியத்துக்கு நேராய் போகலாமா? ದಾನಿಯೇಲ್ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. ಅರಸೆ, ನಾವು ಸೇವಿಸುವ ದೇವರಿಗೆ ಚಿತ್ತವಿದ್ದರೆ ಆತನು ದಗದಗನೆ ಉರಿಯುವ ಆವಿಯೊಳಗಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಬಲ್ಲನು. ಹೇಗೋ ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವನು. ಚಿತ್ತವಿಲ್ಲದಿದ್ದರೂ ರಾಜನೇ, ಹೇಗೋ ನಿನ್ನ ಕೈಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವನು. ನೋಡಿದ್ರಾ? ನಿನ್ನ ಕೈಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವನು. ತುಂಬಾ ಜಾಗ್ರತೆ. ಆತ ಯಾರ ಕೈಯಿಂದ? ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನ ಕೈಯಿಂದ. ಚಿತ್ತವಿಲ್ಲದಿದ್ದರೂ ರಾಜನೇ, ಇದು ನಿನಗೆ ತಿಳಿದಿರಲಿ, ನಾವು ನಿನ್ನ ದೇವರುಗಳನ್ನು ಸೇವಿಸುವುದಿಲ್ಲ, ನೀನು ನಿಲ್ಲಿಸಿದ ಬಂಗಾರದ ಪ್ರತಿಮೆಯನ್ನು ಪೂಜಿಸುವುದಿಲ್ಲ ಎಂದುತ್ತರ ಕೊಟ್ಟರು. ಆಗ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನು ಕೋಪೋದ್ರೇಕದಿಂದ ಮುಖಭಾವವನ್ನು ಶದ್ರಾಕ್, ಮೇಷಾಕ್, ಅಬೇದ್ನೆಗೋ ಎಂಬುವರ ಕಡೆಗೆ ಬೇರೆ ಮಾಡಿಕೊಂಡು ಆವಿಗೆಯ ನಿತ್ಯಕ್ಕಿಂತ 7ರಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಉರಿಸಬೇಕೆಂದು ಆಜ್ಞಾಪಿಸಿದನು. ಇದಲ್ಲದೆ ತನ್ನ ಸೈನ್ಯದ ಕೆಲವು ಮಂದಿ ಶೂರರಿಗೆ ಶದ್ರಾಕ್, ಮೇಷಾಕ್, ಅಬೇದ್ನೆಗೋ ಎಂಬುವರನ್ನು ಕಟ್ಟಿ ದಗದಗನೆ ಉರಿಯುವ ஆவியொಳಗೆ. அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடுகோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರಕ್ಕೆ ಏನಾಯ್ತಂತೆ? ಕಣ್ಣದಲ್ಲಿ ಹೆಂಗ್ ಬರುತ್ತೆ?
மகா கோப கொண்டனும். அப்போ ஒரு மனுஷனுக்கு கடும் கோபம் வருது. ஏன்னா அவனுடைய சில காரியத்தை அவங்க நிறைவேற்றல. அவங்க என்ன பண்றாங்க, அவனுக்கு விரோதமா எதிர்த்து நின்று பேசுறாங்க. அவங்க அவனுக்கு எதிர்த்து நின்று பேசல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய விசுவாசத்தை பேசுறாங்க. சில நேரங்கள்ல நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து பேசினா இட் மே இரிட்டேட் சம்படி. நீங்க உங்க விசுவாசத்தை குறித்து பேசும்போது சில பேருக்கு அது எப்படி இருக்கும், ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கும், ஒரே கோபமா இருக்கும், ஒரே எரிச்சலா இருக்கும். அதுதான் நேபுகாத்நேசாருக்கு உண்டாச்சு. நேபுகாத்நேசாருக்கு ஒரே இவங்க இது வரைக்கும் இவங்களை பார்த்ததில்லை, இது வரைக்கும் இவங்களை பற்றி அவனுக்கு என்னமே தெரியாது. சடனா எல்லாம் வந்து சொல்றாங்க, அப்பா இவங்களை பாத்தியா, இந்த 3 பேரு இவங்க உன் ராஜ்யத்துல இருக்கிறாங்க, உன் உப்பை சாப்பிடுறாங்க, நீதான் இவங்களை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிற. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய விசுவாசத்தை தான் பெருசா சொல்றாங்க. உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ட்டு அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரம். நேபுகாத்நேசாருக்கு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த வார்த்தை கேட்ட போது அவனால அதை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. சில நேரத்தில் நான் சொல்றேன் பாருங்க, நம்மளுடைய விசுவாசம் சிலரை என்ன பண்ணும், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணும். நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய அறிக்கை, அதுக்காக நம்ம அறிக்கை செய்யறதை விட்டு விடக்கூடாது. அவங்க அப்போ அவனுக்கு கோபம் வந்துடுச்சுன்னு, இல்ல யாருக்கோ கோபம் வந்துடுச்சு, எரிச்சல் வந்துடுச்சு, இல்ல அவங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னு நாம செய்யறதை நிறுத்தக்கூடாது, நாம விசுவாசிக்கிறதை நிறுத்தக்கூடாது, நாம ஜெபிக்கிறதை நிறுத்தக்கூடாது, நாம பிரசங்கிக்கிறதை நிறுத்தக்கூடாது. நாம செய்கிறதை நாம செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இவங்க மறைஞ்சு செய்தாங்களா, எதிர்த்திலே செய்தாங்களா? they were willing. sometimes நான் சொல்றேன் எல்லா நேரங்களிலும் எல்லாம் they will just not take it, it's okay. இவங்களுக்கு அந்த மைண்ட் செட், ஒரே மைண்ட் செட் பண்ணிக்கிட்டாங்க, உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். அதிலே எல்லாமே அடங்கிடுச்சு. சில நேரங்களில் நம்மளை குறித்து சில பேருக்கு எரிச்சல் வருதுன்னா, ஐ do not know if somebody is getting irritated on account of you, your anointing is disturbing them. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, உனக்குள்ள இருக்கிற ஜப வாழ்க்கை அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. அவங்கள இல்லை, அவங்களுக்குள்ள கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளுக்கு அது டிஸ்டர்ப் ஆகுது. அப்படி டிஸ்டர்ப் ஆகணும்னு சொல்றேன் நான். டிஸ்டர்ப் ஆகினாதான் வெளியில வரும், டிஸ்டர்ப் ஆனாதான் சில காரியங்களே வெளியில கொண்டு வர முடியும், சில காரியங்களை பேச முடியும். எல்லாம் அப்படியே ஸ்மூத்தா, ஏன்னா காம்ப்ரமைஸ் ஆகுறது ஈஸி. நான் சொல்லுவேன் சில நேரங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுங்க. சில விஷயத்துல என்ன வேணா ஏதாவது செய், ஆனா என் விசுவாசத்தை தொடாதே என்று சொல்ல வேண்டும். என்ன எது வேணாலும் நீ பேசு, ஆனா என் விசுவாசத்தை தொடாதே. அநேக நேரங்கள்ல எதுக்கு தெரியுமா, விசுவாசத்தை தொட பிசாசு பல தந்திரங்களை வைத்திருக்கிறான். it disturbs, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் it disturbs people, it disturbs people, it should disturb people, it is disturbing them. சில நேரம் நல்லா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க, நல்லா தான் இருந்தாங்க, சடனா என்னமோ அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ், சடனா நம்மளை மாத்திரம் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காம போயிடுது. சில நேரங்களில் நம்மளை மாத்திரம் பார்த்தா அவங்கள என்ன பண்றாங்க, ஒதுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில நேரங்களில் நம்மளை மாத்திரம் அப்படியே செப்பரேட்டா பண்ணி வைக்கிறாங்களா. நான் சொல்றேன், உனக்குள்ள இருக்கிற தேவ அபிஷேகம் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நீ என்ன பண்ணக்கூடாது, அதை நாம பர்சனலா எடுத்துக்கொள்ள கூடாது. நிறைய நேரங்கள்ல நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா, இவங்க அதை பர்சனலா எடுத்துக்கல. எவ்வளவு பர்சனலா வந்துச்சுன்னா அவங்களை அக்கினியில போடுகிற அளவுக்கு பர்சனலா வந்துச்சு. அவங்க பர்சனலா எடுத்துக்காதேன்னு எப்படி சொல்றது, பர்சனலா தான் எடுத்தாகணும். ஏன்னா it has come to that level. இவங்களை பிசிக்கலா கொண்டு போய் போடுற வரைக்கும் போட்டாலும் பரவாயில்லை, என்ன நீ பிசிக்கலா டச் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன மென்டலா டச் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா ஸ்பிரிச்சுவலா டச் பண்ணாத. நான் இன்னைக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால நம்மள ஸ்பிரிச்சுவலா ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக்கை ஜெயிக்கிறது அதுதாங்க. அப்பொழுது நேபுகாத்நேசாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்னி சூறையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகள் ஆகிய புருஷருக்கு கட்டளை இட்டான். அப்போ இவன் என்ன செய்யறான், அவனுடைய கோபம்
எவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னா இவங்களுக்கு அவ்வளோ கிட்ட வந்துருச்சு, அட்டாக் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும் ஆண்டவரே, இப்போ என்ன ஆண்டவரே செய்யணும்? சரி சார் ஆண்டவரே, இதெல்லாம் நான் கேட்டேன், இப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்வாரு, இப்போ நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். இந்த அட்டாக்கை நான் பார்த்துக்கிறேன், இந்த வார்த்தையை நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நீ என்ன செய்யணும்? நீ ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், என்ன செய்தாலும் சரி என் விசுவாசத்தில் எந்த மாற்றம் வராது, என் விசுவாசத்துல மாற்றம் வராது. உனக்குள்ள மாற்றம் வரணும்னா என் விசுவாசத்துல மாற்றம் வரக்கூடாது. அந்த அவங்க திருந்தணும். நெபுகாத் நேசாருக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்னா எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்துல மாற்றங்கள் வரக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கும்போது ஹாப்பியா ஆண்டவரை தேடுறது ஜெபிப்பாங்க. ஆனா பிரச்சனை வரும்போது என்ன பண்ண மாட்டாங்க, காணாம போயிடுவாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, பிரச்சனை வரும்போது மாத்திரம் ஆண்டவரை தேடுவாங்க, நல்லா இருக்கும்போது என்ன பண்ண மாட்டாங்க, தேட மாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றது என்ன தெரியுமா? பிரச்சனையின் மத்தியிலும் என்னை தேடுகிற ஒரு கூட்டத்தை நான் பாதுகாத்து கொண்டே இருப்பேன். அவருடைய விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும், அவளுடைய நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அவர்கள் ஒரு நாள் நெபுகாத் நேசருடைய வாழ்க்கையில மாற்றம் வருகிற வரைக்கும் அவங்களுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்கிற என் கூட்டம், அப்படிப்பட்ட ஜனம் இன்னும் நம் மத்தியில இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். அதனாலதான் சபையை பிசாசு மேற்கொள்ள முடியவில்லை, சபையை பிசாசு மேற்கொள்ளவே முடியாது. ஆமென். அப்போ பாருங்க, இவன் என்ன செய்தான், 7 மடங்கு சூடாக்கி அதுல என்ன பண்ணானா இவர்களை படிங்க. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்னி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். என்ன பண்ணா கட்டுறதுக்கு? இந்த கட்டுறத பத்தி எனக்கு பல விஷயங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். ஏன் சில நேரங்கள்ல கட்ட அனுமதிக்கிறீங்க ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே கட்டப்படணும்? இவங்க நினைச்சிருப்பலாம் பலசாலிகளா. ஏன் பலசாலிகள்? ஏன் பலசாலிகள்? விசுவாசத்திலே இவங்க பலசாலிகள். இவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்களோ, ஆனா விசுவாசத்துல பலசாலிகளை பார்க்கும்போது பிசாசுக்கு அதுக்கு ஏத்த பலம் இல்லை அவங்க கிட்ட, அதை எதிர்க்க பலம் இல்லை. அவன் எவ்வளவுதான் தொட முடியுமா? சரீரத்தை மட்டும்தான் தொட முடியும். அதுக்கு என்ன பண்ணா, பலத்துல பலசாலிகளை கூப்பிட்டான். ஆனா அந்த பலசாலிகள் கிட்ட வர வர இவங்களுடைய பலன் பெரிதாயிற்று. இன்னைக்கு யாருக்கோ நான் சொல்றேன், எவ்வளோ கிட்ட வந்தாலும், உன்னை தொட்டாலும், உன்னை போட்டாலும், உன்னை அதிலிருந்து காக்கிற தேவன் உனக்கு உண்டு. ஆமென். அதிலிருந்து உன்னை எழுப்ப தேவன் உண்டு. நீ அவரை விசுவாசித்தது வீண் போகாது, அவரையே நீ பற்றி கொண்டு ஓடுவது வீண் போகாது. அவர் மாத்திரம் எனக்கு போதும் என்று நீ மறைவிலே சொன்னது வீண் போகாது, உன்னுடைய இரவிலே நீ சொன்னது வீண் போகாது, உன் நித்திரையிலே நீ சொன்னது வீண் போகாது, நீ எழுப்பி நின்று சொன்னது வீண் போகாது. இயேசுவின் நாமத்தினாலே வீண் போகாது, வீண் போகாது. இது பிசாசுக்கு நல்லா தெரியும், இது பிசாசுக்கு நல்லா தெரியும். என்னுடைய விசுவாசத்தை அவன் கொஞ்சம் அப்படி ஆட்டி பார்த்தாலும் அவனால முடியாது என்பதை அவனுக்கே தெரியும். இதை மாறாக பேசும்படி ஒரு சிலர் எழும்பலாம், இதை வேற மாதிரி சொல்றதுக்கு சில பேர் எழும்பலாம். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என்னுடைய கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார், நான் தனிமையில வாடினதை அவர் அறிந்திருக்கிறார். யாருமே நமக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட முடியாது, யாருமே நமக்கு ஃபுல்லா கம்ஃபர்ட் பண்ணிட முடியாது. இது உண்மை, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சில நேரம் நினைக்கிறோம், நம்ம ஃபுல்லா இவங்க மாத்திரம் இருந்தா எனக்கு ஃபுல்லா கம்ஃபர்ட் பண்ணிடுவாங்க, இவங்களா இருந்தா மாத்திரம் எனக்கு நல்லா, யாரும் கம்ஃபர்ட் பண்ணிட முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுக்கு கம்ஃபர்ட்டிங், என்ன தெரியுமா? ஆண்டவரே, இவங்க இந்த பலசாலிகளை கூப்பிட்டான், உள்ள போட்டான், என்ன பண்ணாங்களா? படிங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினால் சூளை மிகவும் சூடாக. இந்த கட்டளை எப்படி இருந்துச்சு? கடுமையா இருந்துச்சு. அக்னி கடுமையா இருந்துச்சு. எதனா குறைவா இருந்துச்சுன்னு இருக்குதா பாருங்க. எல்லாம் எப்படி இருக்குது? கடுமையா, கடுமையா, எல்லாமே எக்ஸ்ட்ராவா. மற்றவங்களை விட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா, நம்மளை ட்ரீட் பண்ணும்போது மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா. நம்ம அதே காசு தான் கொடுத்துருப்போம், நம்ம அதே வேலை தான் செய்வோம், ஆனால் நம்மளை மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணுவாங்க? ட்விஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளை மாத்திரம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பேசுவாங்க, நம்மளை மாத்திரம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வேலை வாங்குவாங்க, நம்மளை மாத்திரம் எக்ஸ்ட்ராவா செய்தாதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும்.
நான் யாருக்கோ சொல்றேன், அந்த எக்ஸ்ட்ரா 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 உன்னை செய்ய வைக்கிறாங்க பாத்தியா, உன்னை எக்ஸ்ட்ராவா ஒரு கண்ணீர் உன்னை விட வைக்கிறாங்க பாத்தியா, அவங்களை தொடும்படி கர்த்தர் உன்னுடைய கண்ணீரை பயன்படுத்துவார். இனி அவர்களுக்காக நீ கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் போது அவர்களுக்கு பயன்படுத்தும்படியா கர்த்தர் உன்னை யூஸ் பண்ணுவார். ஆமென் சொல்லி பெற்றுக்கோ தேவப்படி. Amen. Today this is a prophetical word for you somebody. அவர்கள் நிமித்தமாக நீ விட்ட கண்ணீர், அவர்கள் பண்ணுகிற அந்த கடுமையினாலே உனக்கு வந்த அந்த கண்ணீர், உனக்கு வந்த, நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அவங்க வாயில வார்த்தையில பேசியிருப்பாங்க, ஆனா அவங்க கண்கள்ல கண்ணீர் வராம இருந்திருக்காதுங்க. அதை யாரும் பார்க்க முடியாது. அந்த கிட்ட போன பொண்ண அந்த பலவான்கள் வேணா பார்த்திருக்கலாம், அவங்க கண்ணில் என்ன வந்திருக்கும், ஏதோ ஒரு 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 காரியம் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஷேக் ஆயிருப்பாங்க. ஆனா அந்த ஷேக்கான நேரத்தை கூட வார்த்தையை வீணா விட்டுடல, வார்த்தையை வீணா விட்டுடல. நான் இன்னைக்கு சொல்றேன், எல்லா உறவுகளிலும் வார்த்தையை வீணா விடாத தேவப்பள்ளிய, வார்த்தையை விட்டுடாத, வார்த்தையை விட்டுடாத. ஏன்னா அது உன் விசுவாசத்தை, உன் கேரக்டரை கெடுத்து விடும், உன் கேரக்டரை அது தப்பா பேசும்படியாய் முடிவாயிடும். உன் வார்த்தைகளில கவனம், உன் வார்த்தைகளில கவனம், உன் வார்த்தைகளில கவனம் தேவப்பள்ளியே. இயேசுவின் நாமத்தினாலே உன் வார்த்தையில கவனம் இருக்கட்டும். அப்போ பதறி நம்ம பேசி விடுவதனாலையோ சொல்லி விடுவதனாலையோ காரியங்களை நம்ம என்ன பண்ணிட முடியாது, வாபஸ் வாங்க முடியாது. சொல்லுவாங்க, எதை வேணா நம்ம என்ன பண்ணிடலாம், மேக்கப் பண்ணிடலாம், ஆனா விட்ட வார்த்தையை என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அதுக்குதான் சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, வீணா வார்த்தை விட்டுடாதே, வார்த்தை விட்டுடாதே, அப்புறம் என்ன பண்ண முடியாது, அதை எடுக்க முடியாது. எடுக்க முடியாதது ஒன்றுனா வார்த்தை தான். அது ஒரு வாட்டி சொல்லிட்டோம்னா அது என்ன ஆச்சு, வார்த்தை வந்தாச்சுன்னா வந்தாச்சு. அதனாலதான் நம்ம வார்த்தைகளே கவனமா இருக்கணும். கண்ணில் கண்ணீர் வந்திருக்கலாம், அவங்க ஒரு கொஞ்சம் நடுக்கம் கூட வந்திருக்கலாம், ஆனா என்ன வரல, வார்த்தை மாத்திரம் மாறல. அதே விசுவாசம் தான், அதே ஸ்ட்ரென்த் தான், அதே பலன் தான். அதான் ஆண்டவர் அவர்களை உற்று பார்த்தார். வாசிமா. ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. இந்த பலவான் வந்தாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு இன்னைக்கு சத்தியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பலவான்கள் இதுக்கே ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க, இதுக்கே அவங்க அதுக்காகவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வேலை வந்ததே இல்லை. அவங்க பயந்துருப்பாங்க. இவங்களை 3 பேரை பார்த்து அப்போ கூட எனக்கு நான் யோசிக்கிறேன், இவங்களை கொண்டு போய் அவன் உள்ள போடும்போது அவங்க என்ன ஆயிட்டாங்களாம், போட்டாங்க. ஆனா அந்த அக்கினி அவங்கள, நான் சொல்லட்டுமா, கர்த்தரால, மனுஷன் நெபுகாத்நேசர் போட்ட அக்கினி தான், ஆனா அந்த அக்கினி அவன் ஆளை தொட்டதே ஒழிஞ்சு தேவனுடைய மனுஷனை தொட முடியல. ஆமென், ஆமென். உங்களுக்கு புரியுதா சத்தியம்? அந்த அக்கினி யாரை தொட்டது, அவங்க போட்ட அக்கினி தான் அவனுடைய ஆளை தொட்டது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை அது தொட முடியாது. அவங்க எவ்வளவு பெரிய சதி வேண்டுமானாலும் செய்யட்டும், எத்தனை வேண்டுமானாலும் சதிகள் செய்து கொள்ளட்டும், அந்த சதியில அவர்கள் விழுவார்களே அன்றி தேவ பிள்ளைகள் அந்த சதியில ஆளாக மாட்டார்கள் என்பதற்கு இது சத்தியம். அதனால்தான் சொல்றேன், சத்தியத்தை பேசணும், சத்தியத்துக்காக நிக்கணும். அதுல பலன் இருக்கிறது, அதுல வல்லமை இருக்கிறது, அதுல நமக்கு ஜீவன் இருக்கிறது. ஆமென். அப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்க போனப்பட்ட பலவான்கள் அந்த அக்கினி அவங்கள விட்டு வைக்கல. இத பார்த்த நெபுகாத்நேசருக்கு நடுக்கம் வந்திருக்குமா வராதா, நடுக்கம் வந்திருக்குமா வராதா? கண்டிப்பா நடுக்கம் வந்தது. நான் யோசிக்கிறேன், எவ்வளோ பெரிய அக்கினி இவங்க கொண்டு போன, கிட்ட போனா இவங்க என்ன ஆயிட்டாங்க, கருகி போயிட்டாங்க. அந்த பலவானன் வந்தது கூட நல்லதுதான், இவங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த அந்த வசனம் சொல்லுது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதிங்க இது. பழைய ஏற்பாட்டுல நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனா இது தேவனை இறங்கி வந்து சில பேரை தூக்கி விடுறாரு பாத்தீங்களா. சில பேரை மாத்திரம் ஆண்டவரே இறங்கி வர்றாரு தெரியுமா. இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தாருங்க அவங்களுக்காக. உன் அக்கினியை கர்த்தர் மாற்ற மாட்டார், அது 7 மடங்கு ஆனாலும் அதை மாற்ற மாட்டார். ஆனா அக்கினியின் மத்தியில அவர் வருவார். ஆமென், ஆமென். அவர் வந்துட்டா எப்பேற்பட்ட அக்கினி, அவனுக்கு தான் அது அக்கினி, இவங்களுக்கு அதை இல்லை. அவங்களுக்கு தான் அந்த சதி, உனக்கு இல்லை தேவப்பள்ளியே, உனக்கு இல்லை. சங்கீதத்திலேருந்து பாஸ்டர் சொன்ன வார்த்தை நீங்க கவனிச்சிங்களா, அது அவங்களுக்கு, நமக்கு இல்லை. ஏன்னா நாம இவங்க எப்படிப்பட்டவங்கன்றதுனால வித்தியாசம். இவங்க விசுவாசம்
என்னன்னா அவங்களுடைய ஜீவனை பெருசா மதிக்கல. எங்க ஜீவனை விட நீங்க பெரியவங்க ஏசப்பா. இன்னைக்கு சொல்லலாமா, நீங்க பெரியவங்க ஏசப்பா. நான் எப்படியாகலும் ஆண்டவரே என் விசுவாசத்தை காத்துக்கொண்டு பரலோகத்துக்கு வந்துட்டேன்னா போதும் ஆண்டவரே. ஐ ஷுட் மேக் இட் டு ஹெவன் லார்ட். ஐ ஷுட் மேக் இட் டு ஹெவன். ஐ ஷுட் மேக் இட் டு ஹெவன். ஆமென். நான் எப்படி பரலோகத்துக்கு நான் வந்துடணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டாலும் என் வாலிப நாட்கள்ல நான் உம்மை தேடுவேன். நான் பரிசுத்தமாய் நான் காத்துக்கொள்ளுவேன். பரலோகத்துக்கு பாத்திரமானாய் மாறுவேன். ஆமென். அதுதான் இந்த வாலிபர்களுடைய சாட்சி. அப்போ என்ன பண்ணாங்களாம், போனவங்க அந்த அக்கினி அவங்கள கவ்விடுச்சு, அந்த அக்கினி அவங்கள அழிச்சிடுச்சு. அந்த அக்கினி அவங்கள என்ன பண்ணிச்சு, அதோட வேலை அக்கினி என்ன செய்யும், அதோட வேலை காட்டிடுச்சு. ஆனா இந்த உள்ள இருக்கிறவங்க அக்கினிக்குள்ள சும்மா எதுல ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிற மாதிரி, ஸ்விம்மிங் பூல்ல போற மாதிரி பாருங்களேன், வாசிங்க. அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அப்ப இவனுக்கு எப்படி தெரிஞ்சது தேவகுமாரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்று? இவன் தேவனை அறிந்தவன் அல்லவே. இவனுக்கு எப்படி அந்த ஞானம் வந்தது? இவனுக்கு எப்படி அவர் தேவகுமாரன் என்று சொல்ல முடிந்தது? ஏனென்றால் அந்த அக்னியின் மத்தியில் அவருடைய தேஜஸ் அப்படி இருந்தது. அக்னியின் மத்தியில் அவர் பார்க்கும் பொழுது இது சாதாரண மனுஷனாலே அங்க இருக்க முடியாது. 3 பேர்களை போட்டோம், 4ஆமாக தேவன் அவர்களுக்காக இறங்கி வந்திருப்பதை ஒரு தேவனை அறியாத அந்நியனுடைய கண்கள் கண்டது. தேவனை அறியாதவருடைய கண்கள் காண வேண்டும் என்றால் நீ சில காரியங்களை நீ சகித்து ஆக வேண்டும். அந்த பலவான்கள் எரிந்து போனப்ப கூட அவனுக்கு என்ன ஆகல, மனசு இழகல. ஆனா அக்னிக்குள்ள தேவனுடைய தேஜஸை பார்த்த போது அந்த அக்னியை காட்டில நான் யோசிக்கிறேன், அக்னியில எப்படிங்க அதுல போன பிறகு 4 பேர் எப்படி மனுஷனா எப்படி பார்க்க முடியும்? எப்படி பார்க்க முடியும்? அக்னி போடும் போதே என்ன பண்ணிடுச்சான், போனவங்களே எரிஞ்சிட்டாங்க. ஆனா உள்ள போனவங்க அவங்க உருவம் ஒண்ணுமே மாறல. அதை பார்க்கும்போது 3 போட்டோம் 4 ஆயிடுச்சு. நான் சொல்லட்டுமா, அவங்க செய்யறது கொஞ்சமா இருக்கும், கர்த்தர் நமக்கு செய்யறது அதிகமா இருக்கும். நம்ம படுகிற பாடுகள் கொஞ்சமா இருக்கும், கர்த்தர் கொடுக்கிற பலன் அதிகமா இருக்கும். அதுதாங்க சாட்சி. நிறைய பேரோட சாட்சி என்ன சொல்லுவாங்கன்னா, அது பாடுகளே நமக்கு மறந்து போயிடும். ஏன்னா கர்த்தர் அதை மாற்றி, அதே மனுஷன் தானா இவங்க, அன்னைக்கு இருந்த அதே ஆள் தானா என்று மற்றவர்கள் சொல்லும்படி உனக்கு கர்த்தர் செய்வார். அப்ப படிமா. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல். சொல்லுங்க, ஒரு சேதமும் இல்லை. இன்னைக்கு பிசாசு உணரணும், ஒரு சேதமும் இல்லை. நீ இவ்வளோ செய்த, ஆனா பிசாசே எனக்கு ஒரு சேதமும் இல்லை. நீ இவ்வளோ செய்த, ஆனா அதுக்கு விரோதமா என்ன தெரியுமா நடந்தது? நேபுகாத்நேச்சார் தொடப்பட்டான். நேபுகாத்நேச்சார் ஒரு அறிக்கை செய்தான். அந்த அறிக்கை தான் எல்லாத்தை விட ஹைலைட். நமக்கு சொல்றேன் பாருங்க, நேபுகாத்நேச்சாருடைய வார்த்தையில தான் ஹைலைட்டே இருக்குது. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால சில நேபுகாத்நேச்சார்களுடைய வாய்களை கர்த்தர் திறப்பார். நேபுகாத்நேச்சார் சாதாரணமாக வாய் திறக்க மாட்டான். ஆனா 4ஆவதாக தேவாதி தேவனே அவன் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் உடைக்கப்பட்டு போகிறது. அவனுடைய கண்களில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்பட்டு போகிறது. அவன் வாழ்க்கையில அத்தனை வருஷங்களா இருந்த கட்டுகள் உடைக்கப்பட்டது. இவங்களை கட்டி போட்டான், ஆனா அவனுடைய கட்டுகள் உடைக்கப்பட்டது. இவங்களுக்கு நான் சொல்லட்டுமா, இந்த இவங்க கட்டின கட்டெல்லாம் ஒண்ணுமே இல்லை.
இவங்க கட்டின கட்டெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஆனா அவன் கட்டு உடையும்படியாய் இவர்கள் கட்டப்பட்டார்கள். எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம், அவன் சொல்றான், லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறான். வாசிங்க அது மாத்திரம். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். 16ஆம் வசனம் சொல்கிறது, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. 26. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். ஆமென். வாருங்கள் என்று சொல்ற வரைக்கும் அக்கினியில அவங்க எப்படி இருக்கிறாங்க? இவனே வந்து கூப்பிடுற வரைக்கும் அவங்க அக்கினியில வேகாமல் இருந்தாங்க. சில நேரங்கள்ல யார் போட்டாங்களோ அவங்களே எடுக்க வைப்பார். யாரு போட்டாங்களோ, யாரு வேணான்னு சொன்னாங்களோ, யாரு ரொம்ப நெரிச்சாங்களோ அவங்க வந்து சொல்ற வரைக்கும் என்ன பண்ணுவாரு, அக்னி அப்படியே கூலாதான் இருக்கு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இன்னும் 2 மணி நேரம் அங்க இருந்தா அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. ஆனா நேபுகாத்நேச்சார் யாரு போட வச்சானோ, யாரு பேசினானோ அவனே வர்ற வரைக்கும் கர்த்தர் அந்த அக்கினியிலே அவர்கள் மத்தியிலே இருந்தார். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்றது என்ன தெரியுமா? யாரு சொன்னாங்களோ, யாரு முன்னாடி வைக்கப்பட்டு போனோமோ அவர்கள் முன்னாடியே கர்த்தர் எழுப்பி நிற்பதுதான் என்னுடைய சாட்சி. எத்தனையோ முறை நான் சொல்லுவேன், அதுதான் என்னுடைய சாட்சி. எங்கேயோ கொண்டு போய் மறைமுகமா செய்ய மாட்டாரு. மறைமுகமா செஞ்சா அது சாட்சி இல்ல, பகிரங்கமா செஞ்சாதான் அது சாட்சி. Amen. கர்த்தர் வெளிப்படையாக openly he will do. That's what he did, not in secret. God never does anything in secret. He does it openly in the very place where they were put, where they were thrown. But the very person, same person, ஒரு வாட்டி ஒரு மாதிரி சொன்னா, இப்போ இன்னொரு வாட்டி சொன்னா வெளியில வா. ஒரு வாட்டி சொன்னா உள்ள போடு, இப்போ அவன் சொல்றான் வெளியில வா. ஒரு வாட்டி சொன்னா இவன் தான் சொன்னா நீங்க மறிக்க போகணும்னு சொன்னா இவன் தான் சொல்றான் நீங்க உன்னதமான தேவனுடைய குமாரர்கள் என்று. வார்த்தைகளை மாற்றுவார் தேவன். இன்னைக்கு இந்த வாரம் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், வார்த்தைகள் மாறும். வார்த்தைகள் மாறும். பெற்றுக்கொண்டு போங்க. வார்த்தைகள் மாறும். சொன்னவர்களுடைய வாய்கள் மாறும், சொன்னவருடைய இருதயங்கள் மாறும். சொன்னவர்களுடைய வார்த்தைகள், என்னை அப்படியெல்லாம் பேசிட்டாங்க, என்னை இப்படியெல்லாம் பேசிட்டாங்கன்னு சொல்றிய தேவ பிள்ளைய, கர்த்தர் உனக்கு சொல்றதுக்காக என்ன தெரியுமா? அதே வாய் சொல்லும் நீ பரிசுத்தவான். அதே வாய் சொல்லும் உன் தேவன் பெரியவர். அதே வாய் சொல்லும் நீ நல்லவன், நீ ஆராதிக்கிறவர் நல்லவர் என்று. அதே வாயை சொல்ல வைக்கிற தேவன் எனக்கும் உனக்கும் உண்டு. கர்த்தர் சொல்ல வைப்பார், நீ சொன்னது நல்லது, என்னை நீ வற்புறுத்தினது நல்லது என்று சொல்வார்கள். Because you forced me, it is good. You prayed for me, it is good. நீ ஜெபிக்காதேன்னு சொன்னவங்க ஒரு நாள் வரும், நீ எனக்காக ஜெபி என்று சொல்ற நாட்கள் வரும். பெற்றுக்கொண்டு திரும்புங்க. இன்னைக்கு என்னை ஜெபிக்காதேன்னு சொன்னவர்கள் எனக்காக ஜெபி என்று சொல்லுகிறவர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். It's happening in your life. It's happening in your life. I'm not saying this to encourage you. This is the word of God. Receive it in Jesus name. சில பேருக்கு somebody here, எனக்காக நீ ஜெபிக்க தேவையில்லை, உன்னுடைய ஜெபம்லாம் எனக்கு தேவையில்லை, நீ வந்து எனக்கு ஆலோசனை சொல்லாத என்று சொன்னார்கள் இல்லையா? அவங்களே வந்து உன்கிட்ட வந்து நீ எனக்காக ஜெபி, நீ ஜெபித்தா எனக்கு நல்லா ஆகும் என்று சொல்லுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதை பெற்றுக்கோ இயேசுவின் நாமத்தினால். This is word is for you. ஏன்னா அவங்க சொன்னாங்க, அதை மாத்தி சொல்ல வைக்கிறவர் தேவன். Because they said, it became even more powerful. Because they said, it became even more stronger now. உன் கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆமென் சொல்லி பெற்றுக்கோங்க. பரலோகத்துல நம்ம கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. யார் சொன்னாங்களோ அவங்க வாயை பேச வைக்கிறதுல அவரை போல ஜீனியஸ் இல்லைங்க. எத்தனையோ முறை சொன்னாங்க, இவங்கெல்லாம் எங்க ஊழியம் செய்யறது, இவங்கெல்லாம் எப்படி பார்க்கலாம், எப்படி ஊழியம் ஸ்டார்ட் பண்றாங்க, எப்படி நடத்தலாம்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் கர்த்தர் நல்லவராய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவங்களே இப்போ சொல்றாங்க, அவங்களே வாயிலே சொல்ல வைக்கிறாங்க. அப்பா உன் பிரசங்கம் கேட்டேன். ஒருத்தர் சொன்னாரு, ஒரு நாள்ல அவர் சொன்ன விதம் வேற. ஒரு நாள் உன் பிரசங்கம் கேட்டமா,
எனக்கு ஆறுதலா இருந்தது. அந்த பிரசங்கம் நீ பண்ணும்போது ஆவியானவர் பேசுறத நான் உணர்ந்தேன்னு சொன்னாரு. ஏன் தெரியுமா? அதுல எனக்கு பெருமை இல்ல, ஆண்டருக்கு தான் பெருமை. ஒரே ஒரு பெருமை என்ன தெரியுமா? ஆண்டர் மகிமைப்பட்டா போதும். ஆமென். நான் அப்ப சொன்னேன், ஐயா உங்களை விட நான் பெரியவங்க இல்லை, ஆனா அந்த நிலைமை இல்லம்மா. ஒரு நாள் நான் வந்து அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது, அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் எனக்கு வந்தது, அப்படியெல்லாம் நான் சொல்லிட்டேன், உன் காது படக்கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா அன்னைக்கெல்லாம் நீ அதெல்லாம் கண்டுக்காம இருந்த. சில நேரத்துல கண்டுக்காம இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஆறுதல் இருக்குதுங்க. கண்டுக்கிறதே இல்லை, சொன்னா சொல்லின்னு போட்டோம். ஆமென். சொன்னா சொல்லின்னு போட்டோம். என்னை அழைச்சவர் அவர். ஆமென். என்னை அழைத்திருக்கிறார் அவர். உனக்கு ஜபிக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? எனக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறாரு. நான் அவருடைய வேலை செய்யறேன். நான் அவருக்காக நான் நிக்கிறேன். நீ எவ்வளோ நேரம் எனக்கு எதிர்த்து நிற்க முடியும்? ஒரு நாள்னா ஒரு நாள் அதே வாய் பேசி ஆகணும். எவ்வளவு நாள் எதிர்ப்ப? ரொம்ப நாள் எதிர்க்க முடியாது. அவர் சொன்ன ரொம்ப நேரம் அப்புறம் பேசி சொன்னாரு. என் வீடியோ எனக்கே அனுப்புறாரு. என் வீடியோ எனக்கே, இந்த வீடியோ பாத்தியாமா, இதன் மூலமா தான் இந்த நேரத்துல பேசினாரு, எனக்கே அனுப்புனாரு. நான் சொன்னேன் இந்த வீடியோ எல்லாம் அப்புறம் நான் பார்த்து எனக்கே அது நல்லா இருந்துச்சு. ஓஹோ, கரெக்டா தான் வந்திருக்குது. கர்த்தர் நல்லவருங்க. இன்னைக்கு சொல்றேன், எந்த வாய் பேசிச்சோ அந்த வாயை பேச வைக்கிறது தான் நம்ம தேவன். இன்னைக்கு பெற்றுக்கொண்டு போங்க, பெற்றுக்கொண்டு போங்க இன்னைக்கு ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you.